அது என்ன கூட்டம் சார் தாவேக்கா நடத்துறது? ஒரு நியூஸ் சேனல்ல கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம்னு சொல்றாங்க, இன்னொரு நியூஸ் சேனல்ல தோழமை கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணின்னு ஒன்று அமைக்கிற மாதிரி, அதாவது நான் அதுக்கு வச்சுக்கிற பேர். அந்தந்த சூழ்நிலைக்கு யார் யாரெல்லாம் நல்லா ஃபாஸ்டா ஜம்பிங் பண்றாங்களோ அவங்க ஜம்பிங் பண்ணி போயிட்டீங்கன்னா தோழமைன்னு வச்சு பேரை வச்சு பண்ணுவாங்க. நீட் தேர்வு ரத்து, மேகதாது பிரச்சனைக்கு தீர்வு, தமிழ்நாடோட அந்த நிதி உரிமை எல்லாம் கேட்டு பெறது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேசாம ஆந்திராக்காருக்கு பதவி கொடுக்கறது, நமக்கு பிடித்த ஜோதிடருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நமக்கு பிடித்த ஒரு அமைச்சராக்குறது, இப்படி பண்றதுதான் அது அமைப்பு. சுயநலத்தோட உச்சம் அரசியலாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரில் இருக்கிறவங்க மோசமானவங்க மலிவான அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தை காரணம் காட்டி அதை விட மலிவான மோசமான அரசியல் பண்றதுக்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல நாங்கள் கண்டி அன்னைக்கு போயிருந்தோம்னா 70 எம்எல்ஏ ஐயா நீங்கள் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். போய் நிறைய சீட்டு வாங்கி நீங்கள் தோத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லைல்ல. சத்தியமா விஜய் ஜெயிப்பார் நீங்கள் நம்பலை. அந்த நம்பிக்கையினால தான் நீங்கள் வந்து திமுக கூட இருந்தீங்க. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்லாம்? பத்திரிகையாளர் சந்திப்புல வைகோ அவர்கள் தப்பா கேள்வி கேட்குறீங்க, நீங்களாம் வெளில போங்க திட்டமிட்டு செஞ்சீங்க. அதே தினகரன் பத்திரிகை அவருக்கு ஒரு மாசம் முன்னாடி இனிச்சுது. குழி பணியாரம் ரூபத்தில் வந்து அணுகுண்டு சதி கோட்பாடு அப்படி இப்படி டென்ஷன் ஆகுறீங்க. பத்திரிகையாளரை அடிக்கிறதுக்கு 4-5 பேர் பாயிருங்க. கேள்வி தானே கேட்டாங்க, ஏன்னா கழுத்துல கத்தி வச்சாங்க அவ்வளவு கோபப்படுறதுக்கு. உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் இருக்கு, உங்களுக்கு பிபிக்கு மாத்திரை காலில் போகலன்னா பத்திரிகையாளர் தான் ஊருக்கா. சந்தர்ப்பவாத சூழ்நிலை கேட்டார்கள் இவங்கெல்லாம் பேசிட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி காலத்தில் அதான். ஐயா ராகவா லாரன்ஸ் வந்து உண்மையிலே கண்ணியமானவர், 4 பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கலை. பண்ண மாதிரி படம் எடுக்கிற மாதிரி காட்டுறீங்க. ஒரு வெள்ள பேக்ரவுண்ட்ல ஒரு சிங்கிள் கேமரா ஃப்ரேம் வச்சுட்டு, நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபெஸ்ட் வந்தவன் தான். நான் வந்த இடம் விவசாயி பிரச்சனை, ஏழை பாழ, வேலை கிடைக்காதது, அழுக்கு சுத்தம் பண்ண வந்தான். நீங்களாம் நல்லா லம்பா வாயா ஏன் வீரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாடல் பாட்டு, ஒரு கருப்பு ட்ரெஸ்ல ஆட விடுற மாதிரி, அப்புறம் காஞ்சனா பேய் மாதிரி நல்ல படம், நல்ல வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அதனால பண்றீங்க. இது பண்ணிட்டதுனால அரசியல் ரீதியா நீங்க இந்த நாட்டில் நடந்த அக்கிரமத்தை இன்னத்தை அப்படியே அறுத்து கீச்சிட்டீங்க. இந்த மடைமாற்று அரசியல தொடர்ந்து பண்றாங்க. தாவேக்காவுடைய ஆட்களுடைய பல சேஷ்டைகள் இவங்க பண்ணிருக்கிறது வெளியே வருது. மக்கள் கிட்ட எது ரீச் ஆகுதுன்னா, IAS IPS மீட்டிங் போட்டாரு, ரொம்ப கடுமையா விஜய் பேசினாரு. மின்சாரம்லாம் தடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யுங்க. அப்புறம் ரேஷன் கடைலாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது அதை பார்த்துக்கோங்க. மானே தேனே பொன்மானே அங்கங்கே எது போடணுமோ அங்கே போட்டுக்கோங்க. அபிராமி அப்படின்ற மாதிரி தான் அது போயிருக்கு. யாருன்னா அப்படியே மிரட்டின மாதிரி எதனா பண்ணா இருக்காங்க. நீங்க மோசமான அதிகாரின்னு சொன்னவரிங்களே கூப்பிட்டு நல்ல பதவி கொடுக்குற ஒரு அரசு தான் நீங்க தான் மோசம்னு ஒரு கட்சியை சொன்னீங்க. அப்புறம் நீங்க தான் என்ன பண்றீங்க, அந்த கட்சியில இருந்து அலசிக்கிறீங்க. நீங்க தான் வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்புறம் கல்லாப்பட்டி கூட்டணில இருந்து கல்லாவையும் கூட்டணியை விட்டுட்டு நீங்க தான் வந்து இப்ப சேர்த்துக்கிறீங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அது என்ன கூட்டம் சார் தாவேக்கா நடத்துறது? ஒரு நியூஸ் சேனல்ல சொல்றாங்க கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணின்னு ஒன்று அமைக்கிற மாதிரி, அதாவது நான் அதுக்கு வச்சுக்கிற பேர். சார் இன்னொரு நியூஸ் சேனல்ல தோழமை கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கூட்டம் சார் அந்த கூட்டம்? தோழமைன்னா எப்படின்னா, நேற்று வரலும் நீங்கள் வேற வீட்டில் இருக்கணும், இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டணும்னா அங்கேருந்து நீங்கள் ஜம்பிங் பண்ணுவேன்டா, நீங்கள் எனக்கு தோழமை. அதான் அந்த தோழமை கூட்டணியுடைய தத்துவம். அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு யார் யாரெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஜம்பிங் பண்ணுறாங்களோ அவங்க ஜம்பிங் பண்ணி போயிட்டிங்கன்னா தோழமைன்னு வச்சு பேரை வச்சு பண்ணுவாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வு ரத்து, மேகதாது பிரச்சனைக்கு தீர்வு, முல்லை பெரியாரில் கேரளாவில் போய் பேசி அவங்கக்கிட்ட கம்யூனிஸ்ட் கிட்ட பேசி அவ்வளோதான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்குறது. அப்புறமா 3 மொழி கொள்கை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்களே வந்து CBSE ஸ்கூலாக நிறைய ஆக்கிட்டு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா எங்களுக்கு விமர்சனம் ஆகும் அப்படி. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோட அந்த நிதி உரிமையெல்லாம் கேட்டு பெறது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேசாமல் ஆந்திராக்காருக்கு பதவி கொடுக்கறது, நமக்கு பிடித்த ஜோதிடருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நமக்கு பிடித்த ஒரு கேமராமேனை ஒரு சிறப்பு பொறுப்பில் போடுறது, நமக்கு பிடித்த ஒரு அமைச்சராக்குறது, நமக்கு பிடித்தவர்கள் வேறு எதனா பொறுப்பு கொடுக்குறது, இப்படி பண்ணுறது தான் அது அமைப்பு. அதுக்கு தான். ஏன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் எதுவும் இவங்க பேசுன மாதிரி தெரில. மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறா, நீங்கள் கண்டி காங்கிரஸில் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு. சரி, விடவே மாட்டோம், நீ இங்கே உட்காந்து சொல்லுங்கிறீங்க. தண்ணி வராத இடத்துலேருந்து அதை பேசுவீங்களா, இல்லை தண்ணி நிப்பாட்டின இடத்துல போய் அதை பேசுவீங்களா? இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை, எங்கே பிரச்சனையோ அங்கே தானே போய் பேசணும். இங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் DK சிவகுமார் தெரியாதா உங்களுக்கு? ஏன் அங்கே போய் ஒரு லெட்ரு
காங்கிரஸ் கட்சி இங்கேருந்து டிகே சிவகுமார், நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கேன், தண்ணி கொடுக்க மாட்டேறீங்களா, சரியில்லை, முறை இல்லை, தப்பு, இது கட்சி ஒன்றா இருக்கலாம் ஆனால் வயிறு வேறு வேறு சொல்லணும்ல. இங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் இவர் சொல்கிறாரு காங்கிரஸில் நாங்கள் கண்டி அன்றைக்கி போயிருந்தோன்னா 70 எம்எல்ஏ, ஐயா நீங்கள் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், நிறைய சீட்டு வாங்கி தோக்குறது உங்களுக்கு கை வந்த கலை, போய் நிறைய சீட்டு வாங்கி நீங்கள் தோற்றுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் வெறும் எம்எல்ஏவாக தான் இருந்திருப்பீங்க, அமைச்சராக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கே எல்லாம் சாதகமாக போகும்னு நினைக்கிறீங்களே. எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் நினச்சார், அவருக்கு எல்லாம் சாதகமாக போகணும். ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் நினச்சார், அவருக்கு சாதகமாக போகணும். போலியே. அப்போ நீங்கள் ஒன்று நினச்ச மாதிரி போயிருமா? நீங்கள் அதை நம்பலை அன்றைக்கி தேதியில், அந்த நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. சத்தியமாக விஜய் ஜெயிப்பார் நீங்கள் நம்பலை, அந்த நம்பிக்கையினால தான் நீங்கள் வந்து திமுக கூட இருந்தீங்க. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்லாம்? இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்து அடுத்த தேர்தலில் முடிவு எடுப்பீங்க. ஏன்னா இப்போ அந்த கட்சிக்கு என்ன வாக்கு வங்கின்னு தெரியும். இதுக்கப்புறம் எடுக்கிற நிலைப்பாடு வேறு, முறை நிலைப்பாடு எடுக்கிறது வேறு இல்லை. அதனால் அது யதார்த்தத்தை ஒட்டி கொஞ்சம் பேசணும். உண்மைக்கு புறம்பாக ஏக்கரா கணக்கிலலாம் சொல்லக்கூடாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் வைகோ அவர்கள் தப்பாக கேள்வி கேட்குறீங்க, நீங்களாம் வெளில போங்க திட்டமிட்டு செய்தின்னு. அதே தினகரன் பத்திரிக்கை அவருக்கு ஒரு மாதம் முன்னாடி இனிச்சுது. எப்படி இருந்தது? ரசகுல்லா மாதிரி இருந்தது. ஐயா பாக்யராஜ் சொல்லுவார், ரசகுல்லா தான். இதே சன் டிவி, இதே தினகரன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரசகுல்லா தான். இன்றைக்கி அது குழி பணியாரம் ரூபத்தில் வந்த குண்டு, அணுகுண்டு, சதி கோட்பாடு, இப்படி டென்ஷன் ஆகுறீங்க. பத்திரிகையாளரை அடிக்கிறதுக்கு 4-5 பேர் பாயிறீங்க. ஐயா மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர் ஐயா, யாரோ சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களா? இல்லை சொல்லி தான் கூட அனுப்பிச்சிருப்பாங்க ஆஃபீஸில். நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினச்ச ஆளெல்லாம் எம்எல்ஏ, அமைச்சர், எம்பி எல்லாம் ஆயிருக்கீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. அங்கேருந்து இறங்கி கீழே வந்து ஒரு பத்திரிகையாரனை வந்து ஒன்று அவ்வளோதான் ஓடிடு, தூக்கிடு, வெளில போகி ஒரு அக்ரிணையில் பேசி நீங்கள் பேச ஆரம்பித்தோன்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஒருத்தன் தட்டுறான், ஒருத்தர் தள்ளுறான். அவன் மனிதர் தான். அதே அவர் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு இனிச்சுது. தினகரனா பேட்டி ஃபுல்லாக போடுவீங்களா, படம் நல்லா கலரில் போடுவீங்களா, அப்போ நல்லா இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாராட்டமாக வேணாம், திருத்தவும் வேணாம். கேள்வி கேள்வி தானே கேட்டாங்க. ஏன்னா கழுத்தில் கத்தி வச்சாங்க அவ்வளோ கோபப்படுறதுக்கு? கேள்வி தானே, கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இல்லை சொல்லுங்கப்பா 2 கேள்வி எல்லாருக்கிட்டையும் பேசணும். நீ தினகரனாரு, அதிலேருந்து வா, இதிலேருந்து வா, இல்லை நீ வானத்துலேருந்து கூட குச்சி வா. ஒரு பத்திரிக்கையாளர் 2 கேள்வி கேட்கலாம். 2 கேள்வி ரத்தன சுருக்கமாக கேளு. சும்மா இந்த வெறுப்பேற்றுற மாதிரி பேசக்கூடாது. எல்லாம் போய் முதலாளிகிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. டிடிவி தினகரனை கேட்காத கேள்வியா? ஆர்கே நகரில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜெயிச்ச கையோடு அப்படியெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா தேர்தல் ஆணையத்தில் வழக்கில் பிடிச்சின்னு போயிட்டாங்க. இருந்துட்டு வராப்பில் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி சுபாஷ் அது பேர் அவர் பேர் ஏதோ ஒரு பேர் சந்திரான்னு வரும், அவருக்கு எப்படி பழக்கம், எவ்வளோ கோடி பணம், என்னென்ன கேள்வி கேட்டாங்க. சசிகலா அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்க. அதான் அவங்கெல்லாம் வந்து கண்ணியமாக பத்திரிகை கேட்கல. என் கலைஞர் 2G கேஸில் கனிமொழி விட்டு வச்சாங்களா? கண்ணியமாக பேசலை? அப்போது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குது, உங்களுக்கு பிபிக்கு மாத்திரை காலில் போகலன்னா பத்திரிகையார் தான் ஊருக்கா இல்லை? அப்படி தானே பொருள். இதே தினகரன் பத்திரிகையில் 3 பேரை எரிச்சு கொண்டாங்களே, அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்படியே பேசிட்டீங்க. சந்தர்ப்பவாத சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இவங்கெல்லாம் பேசிட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கி தாவேக ஆட்சி காலத்தில் அதான் நடக்குது. விஜய் அவர்கள் வந்து அது யார் சொல்லித்தராங்கன்னு தெரியல. அவர் சொன்னது வேற, இப்போ ஐயா செஞ்சுட்டு இருக்கிறது வேற. கூட்டணி கட்சியில் திருமாவளவன் ஆகட்டும், வீரபாண்டியன், சண்முகம், இவங்கெல்லாம் அந்த ராஜினாமா பற்றி எதுவுமே பேசல. எதுக்கு பேசணும் கேட்டால் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோன்னு. வைகோ கூட முன்னாடி சொன்ன கருத்தை இப்போ மாற்றி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, கூட்டணியில் இருந்துக்கிட்டு பேசினா அது கேவலம் இல்லையா, அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்லாம் பேசுறாரு. அதே மாணிக்கம் தாக்கூருக்கு சொல்லுவீங்களா? அவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் திமுகவை தப்பாக பேசினார். கூட்டணியில் ஒரு சிலர் காங்கிரஸில் இருந்துக்கிட்டு தான் தாவேகா மீது நட்பு பாராட்டினாங்க. அதை அவங்களுக்கு சொல்லுவீங்களா? நாளைக்கு நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து டிஃபன் காப்பிலாம் சாப்பிடணுமே பேசுவீங்களா? சுயநலத்தோட உச்சம் அரசியலாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிரில் இருக்கிறவங்க மோசமானவங்க, மலிவான அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணம் காட்டி அதை விட மலிவான மோசமான அரசியல் பண்ணுறதுக்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே தான் போகுது நாடு.
இந்த புதுசாக சில பேர் கிளம்புறாங்களே சார், இந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைப்பில் ஒருத்தர் அவரு சொல்கிறாரு சிறப்பான ஆட்சிங்கிறார், இந்த ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் அவரு சொல்கிறாரு சிறப்பான ஆட்சி. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க சார்? பின்னணி எல்லாம் பார்த்தா ஏதோ அதாவதுங்க ஊழல் வந்து இல்லாமலாம் இல்லை. ஸ்ரீதர் வேம்பு வந்து வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் என்ன ஏதுன்றது. சும்மா வந்து இப்போது 2 விஷயம் எனக்கு வந்த தகவல், கொஞ்சம் நடந்திருக்குது ஊழல், அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக அதை காட்டி அதை வந்து செய்தி சேனலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நல்ல வேலை கெட்ட வேலையாக, அதான் ஒரு கட்சிக்கு நல்ல வேலை ஒரு கட்சிக்கு கெட்ட வேலை. பாக்யராஜ் ஐயா அன்றைக்கி தவறிட்டார், எந்த செய்தி எடுப்படலை. 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பள்ளிக்கல்வித்துறையில். இது சரி, 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் ரைட்டு. இந்த 100 கோடிக்கு வந்து கணக்கு காட்டி எதனா பண்ண, அப்போ செய்தியில் அப்படி வர வைக்கணும். ஆனால் தப்பு நடந்திருக்கு. அப்போது இது எப்படின்னா வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் திருடியிருப்பான், அவன் மேலே 10 கோடி கேஸ் போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுதான் நடக்குது. அதாவது இன்னொன்றுங்க, பள்ளிக்கூடம்லாம் வந்து என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் எதுக்கு நடத்துகிறாங்க? பசங்கள்லாம் படித்து பெரிய ஆளாகி சமுதாயம் வளர நடக்கணும். கரஸ்பாண்டண்ட்டு பணக்காரராக ஆகணும், கரஸ்பாண்டண்ட் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு 60% பள்ளிக்கூடங்கள் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு 40% பள்ளிக்கூடத்தில் 20% பள்ளிக்கூடம்னா ஏழை பழைய பசங்க படிக்கிறாங்க அப்படி நடத்துகிற பள்ளிக்கூடங்களும் தெரியும் எனக்கு. அண்ணனூரில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் தெரியும், பெரம்பூரில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் தெரியும், தேனியில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் தெரியும். அப்பா நடத்தினார், அவருக்கு அப்புறம் நாங்கள் அதை நடத்துகிறோம், கௌரவத்துக்கு நடத்துகிறோம். ஃபீஸ் எல்லாம் ஏதும் இல்லை, வந்து கேட்குறாங்க கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து, பிரின்ஸிபல் பார்த்து, இந்த குழந்தைக்கு ஃபீஸ் வேணாம் போ சும்மா பண்ணிட்டு, அப்படியும் நடத்துகிற ஸ்கூல்ஸும் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான பள்ளிக்கூடம் பணத்துக்காக தான் இருக்குது தனியார். அந்த தனியார்கிட்ட இவங்க சைடு கட்டிங்க. அப்போ மொத்தமாக எல்லாம் சேர்ந்து அரசு அதிகாரி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இந்த தனியார் பள்ளிக்கூடம் எல்லாம் சேர்ந்து வியாபாரம் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த வியாபாரத்தில் பிரச்சனை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள நீ மாட்டி விடு, அந்த காசை நான் வாங்கி தரேன் அப்படின்னு இவங்க ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதான் அவங்க வரவேற்று ஒரு சிலர் பேசுகிறாங்க. நிறைய பேரை கைது பண்ணுறத போகிறதா, திமுக கைது நடவடிக்கைகள் திமுக காரங்களை கைது பண்ணுற வாய்ப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க சார், அப்படி இருக்கா? அது தெரியல, இனிமேல் போக தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் திமுக காரங்களும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகிக்கணும். எதுக்கு நீங்கள் பேசுகிற கருத்தில் தப்பு, நீங்கள் பேசுகிற அரசியல் தப்பு அப்படி கிடையாது. எதில் இருக்கிறவர்களோட தன்மை அப்படி, அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யார் அடிக்கடி இதை சொல்லிக்குவா? கான்ஃபிடெண்ட்டாக இல்லாதவங்க தான் இந்த மாதிரி 10 வாட்டி ஒரு நாளைக்கு சைக்காலஜி அப்படி தான் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு யூடியூபரோ இல்லை ஏதோ ஒரு பத்திரிகையில் இருக்கிறவங்க இல்லை கட்சிக்காரங்க அரசியல் ரீதியாக யாருன்னா ரொம்ப நம்மளை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வந்து அப்படியே இன்ஸ்டா போட்டு அப்படியே ஒரு உதார விட்டுன்னு இப்படியே காட்டிக்கின்னு டபாச்சிக்கின்னு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அரசியல். இதில் வந்துட்டு டெய்லி கரண்ட்டு போகுது, அப்புறம் மறுநாள் இன்றைக்கும் கரண்ட்டு போச்சா, அப்புறம் ஒரு 10 நாள் இன்றைக்கும் கரண்ட்டு போச்சா, இப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கைது நடவடிக்கை. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில நேரத்தில் இப்போ ஐயா ஆராசா பேசுறதுலாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ ஐயா பொன்ராஜ் நான் மிகவும் நேசிக்கக்கூடியவர், அந்த வார்த்தையெல்லாம் அவர் தவிர்த்துருக்கணும் இல்லையா? யார் எதிரில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவங்க என்ன உங்களெல்லாம் அப்படியே அவ்வளோ விட்டுட்டு கண்ணியமான யாருக்கு எது வேணால் நடக்கும். 2 ஆப்ஷனு, ஒன்று பேசுகிறத நிறுத்திட்டு அமைதியாக போயிடலாம், ஒன்று இல்லை அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசணும். இது 2 தான். இதில் கருத்து சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்து இன்னைய அரசியல்வாதிகள் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டு தான் போகும். திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம், அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி வந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு விமர்சனங்களை வந்து உரமாக மாற்றுறதுக்கு வந்து யூ நீட் வெரி பிக் லீடர்ஸ். அந்த அரசியல் ஆளுமைகளோட தன்மை தராதரம் வேறு. ஐயா காமராசர் ஆட்சி காலத்துலேயோ இல்லை அண்ணா ஆட்சி காலத்துலலாம் பத்திரிகையாளர்லாம் இப்படிலாம் நடத்தலை. அன்றைக்கி அவங்களும் தரமாக இருந்தாங்க, பத்திரிகையாளர்களும் தரமாக இருந்தாங்க. 2 சைடும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி 2 சைடும் கேவலமாக போயிடுச்சு. பத்திரிகையாளர்களும் கட்சிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி. இப்போ இன்றைக்கி ஆளுகின்ற கட்சியை ஆதரவாக பேசுறதுக்கு எதுக்கு பத்திரிகையாளன்ற போர்வை? இப்போ பேசும்போது நீங்கள் பேசலையா முன்னாடின்றாங்க. அது சம்டைம்ஸ் எனக்கு எதிராகவே பயன்படுத்துகிறாங்க. எனக்குலாம் ஒரே சிரிப்பு தான் ஆகும். எந்த காணொலி எடுத்து காட்டுங்கன்னு அது பதில் இருக்கு. அதுவும் ஒப்பேத்தி ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறது. எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் வந்து
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்மளை வந்து திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணாங்க, எனக்கு அதில் வந்து ஒரு பெருமை தான். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க என்னை வந்து பாராட்டி ஈராட்டி பேசினா தான் எனக்கு தப்பு, அது எனக்கு அது அசிங்கம், அழுக்காக பார்க்கணும். ஏதோ ஒரு பெரிய செய்தி பிரேக் பண்ணுறோம், கொள்கிறோம், மக்களோட மக்களாக இருக்கிறோம், அப்போ அதுக்கு 4 பேர் பாராட்டுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றபடி அரசியல்வாதிகளோட போய் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், செய்தி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், அதெல்லாம் வேறு. பட் முட்டு கொடுக்குறது இருக்குல்ல, அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறது இருக்குல்ல, அது பத்திரிகை துறைக்கு அது ஒழுங்கல்ல. அதனால் எல்லாமே மோசமாக போச்சு. பத்திரிகை துறை மோசமாக போகுது, அரசியல் மோசமாக போகுது, கலாச்சாரம் மோசமாக போகுது, எல்லாமே ஃபோனாக போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து இன்றைக்கி தாவேகா கிட்ட இல்லை. அவங்க வந்து இந்த 118 எம்எல்ஏ ஒண்டி தான் மையமாக வச்சு அவங்களோட மொத்த அரசியலும் நகர்ந்து கொண்டிருக்கு. கூட ஐயா ராகவா லாரன்ஸோட ஒரு வீடியோ பார்த்தேன், அரசியல் பற்றி வராங்கிறன்லாம் சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒருத்தர் அவர் வச்சு இவர் எப்படி வந்தார்னா கதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். உள்ளபடி ஒரு 2-3 வருஷம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சரி, இவர் யாருக்கோ ஒரு உதவி பண்ணியிருக்கார், அவரை பார்த்துக்கிட்டார், கொண்டார். இதை நீங்கள் ஒண்டி தான் பண்ணுறீங்களா? வேறு அமைப்புகளே இல்லையா? வேறு என்ஜிஓவே இல்லையா? இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ பண்ணா மாதிரி விளம்பரம் தேடுறீங்களே, அதுதான் ஏன்றது என்னோட கேள்வி. அதாவது ஐயா ராகவா லாரன்ஸ் வந்து உண்மையிலே கண்ணியமானவர், 4 பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கலை. இவ்வளோ பண்ண மாதிரி படம் எடுக்கிற மாதிரி காட்டுறீங்க. ஒரு வெள்ளை பேக்ரவுண்டில் ஒரு சிங்கிள் கேமரா ஃப்ரேம் வச்சுட்டு, நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு வந்தவன் தான். நீங்கள்லாம் சினிமா துறைக்கு போயிட்டீங்க ஃபஸ்ட்டு, நான் பத்திரிகை துறைக்கு வந்துட்டேன். நான் வந்த இடம் விவசாயி பிரச்சனை, ஏழை பழ, வேலை கிடைக்காதது, அழுக்கு, தூய்மை பணியார், குப்பை, இது சுத்தம் பண்ண வந்தோம். நீங்களாம் நல்லா லம்பா வாயா ஏன் வீரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாடல் பாட்டு, ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸில் ஆட விட்ற மாதிரி, அப்புறம் காஞ்சனா பேய் மாதிரி நல்ல படம், நல்ல வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அதனால் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இது பண்ணிட்டதுனால அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த நாட்டில் நடந்த அக்கிரமத்தை என்னத்தை அப்படியே அறுத்துக்கு கீச்சிட்டிங்க பொது வெளியில். யாரா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை இன்றைக்கி நான் ஒரு நாள் பத்திரிகைக்காரன் எதிர்கொள்கிற அந்த விஷயம் இல்லை, கோர்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை எதனா போய் நின்று இருப்பீங்களா? மக்கள் பிரச்சனை பொதுவாக சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிறது எம்பத்தி இல்லை சிம்பத்தி. சக மனிதருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பார்த்து ரசித்து இல்லாமல் அந்த பிரச்சனையை அதை உணர்ந்து அதற்கு வந்து ஒரு வழி சொல்லி அதற்கு ஒரு ஒரு விடை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, நன்றி. அதுதான் அரசியலா? இப்போ நாட்டில் அநாத ஆசிரமம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, முதியோர் நிறுவனம் நடத்துகிறாங்களா, இவங்கெல்லாம் தான் அமைச்சராக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும். எது எந்த தொழில், எது சேவை, எது அரசியல், எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆளாளுக்கு. இப்போ அடுத்து ஐயா திருச்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல சூர்யா ரசிகர் மன்றத்தில் எங்கள் அண்ணன் வர்றதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் போய் நான் மரத்துக்கு மாநாடு போடுறேன், நான் வந்து ஆடு மாடுகளுக்காக அரசியல் பேசுகிறேன், நான் வந்து பாமரனும் வந்து வரணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நானும் அந்த மாதிரி விஷயத்தில் உடன்பாடு உள்ளே வந்தான். நாடு போகிற போக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. மக்கள் கவர்ச்சியை தானே விரும்புகிறேன், கவர்ச்சியை விரும்புகிறாங்க. சரி, நான் யதார்த்தமாக இருந்தால் நீங்களாம் தோற்று போகிறீங்க, நான் முன்கூட்டியே சொல்கிறேன். இல்லை நாங்களாம் ஜெயிச்சிருவோம், நீங்கள் வந்து ஒரு வியூகத்தையோ ஒரு ஒற்றுமையோ வெளிப்படுத்தாமல் தனித்தனியாக தான் சுற்றிட்டு. இதில் இந்த நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த மடைமாற்ற அரசியல், இந்த அமைச்சருடைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கிற டைமில் தான் கேவிஎன் அந்த ப்ரொடியூசருக்கு தமிழக அந்த பிரதிநிதி பதவி. அதே சமயத்தில் அது இன்னும் இங்கே திமுக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாரு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் கரூருக்கு விஜய் போகிறாருன்னு இந்த மடைமாற்ற அரசியலை தொடர்ந்து பண்ணுறாங்க. தாவேகாவுடைய ஆட்களுடைய வீடியோ, பழைய வீடியோக்களெல்லாம் பல சேஷ்டைகள் இவங்க பண்ணியிருக்கிறது வெளியே வருது. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட எது ரீச் ஆகுதுன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் போட்டார், ரொம்ப கடுமையாக விஜய் பேசினார், எதுலேயும் சமரசம் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு, இதுதான் அப்படியே போகுது சார் மக்கள்கிட்ட. இல்லை, கடுமையாலாம் பேசின மாதிரி எனக்கு தெரியல. நானும் காலையில் வந்து செய்தியெலாம் பார்த்தேன். கடுமையாக போகுதுன்னா என்ன பண்ணிடணும்? ரேஷன் கடையில் இன்னமும் வந்து நீங்கள் கண்ணியமாக நடத்துறதில்ல மக்களை, இன்னமும் வந்து போய் இம்ப்ரெஷன் வைக்கலை, அது வைக்கலை, இது வைக்கலை. எப்போ ரேஷன் கடை திறக்குது, எப்போ மூடுதுன்னு வெளியில் பலகை வைக்கணும். அந்த பொருளெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. அரிசி நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, சக்கரை பழைய முன்னாடி விட இப்போ நல்லா மாண்பாக நடத்துகிறேன், மக்கள் வீடியோ போட்டாங்கன்னா நாங்கள் நம்புவோம். உங்கள் சொந்த கட்சிக்காரங்க ரீல்ஸ் எடுத்து போகிறது நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்போது இது மாதிரி யாருன்னா பண்ணிங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன். அதே மாதிரி இப்போ இவர் கட்சிக்காரங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டு நான் வந்து என் எம்எல்ஏ எம்பி மந்திரிலாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து மக்களுக்கு தான் பதில் சொல்வேன். இது மாதிரி யாருன்னா வந்துட்டு நீங்கள் கலெக்டராகவோ ஐபிஎஸ் அதிகாரியோ போலீஸ் எஸ்பியாவோ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிலாம் எதுவும் அவர் பேசின மாதிரியே தெரியல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது,
அப்புறம் மின்சாரம்லாம் தடம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யுங்க. அப்புறம் ரேஷன் கடைலாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. மானே தேனே பொன்மானே அங்கங்கே எது எது போடணுமோ அங்கே போட்டுக்கோங்க. அபிராமி என்னவோ இது அப்படின்ற மாதிரி தான் அது போயிருக்கு. என்ன யாருன்னா அப்படியே மிரட்டின மாதிரி எதுனா பண்ணா இருக்கா? இல்லை இதுவரையிலும் எதனா இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் யார் மீதுனா பெரிய நடவடிக்கை எதுனா? நீங்கள் மோசமான அதிகாரின்னு சொன்னவரிங்களே கூப்பிட்டு நல்ல பதவி கொடுக்குற ஒரு அரசு தான் நீங்கள் தான் அவங்க மோசம் சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் தான் அவங்கள சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் மோசம்னு ஒரு கட்சியை சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, அந்த கட்சியிலேருந்து ஆளை சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்புறம் கல்லாப்பட்டி கூட்டணிலேருந்து கல்லாவையும் கூட்டணியை விட்டுட்டு நீங்கள் தான் வந்து இப்போ சேர்த்துக்கிறீங்க. எல்லாம் நீங்கள் சொன்னதுக்கு மாறாக நீங்களே பண்ணிவிட்டு இது வந்து அதிகாரிகளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம்? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.